ஆயோல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வெட்டிங் ரிச்சுவல்ஸில் ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எனக்கு கொஞ்சம் எடிட் பண்ண டைம் ஆயிடுச்சு, வீடியோஸ் எங்கெங்கே இருக்குன்னு எடுக்க டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது தான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றி தான் இருக்கும்னா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பெண் வீட்டுக்கு வந்து பெண்ணை அழைச்சிட்டு போகிற வீடியோ தான் இது. இதை பரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெட்டிங்க்கு முதல் நாள் வந்து எங்களோட ஊரில் நடக்கும். இப்போ வந்து நலுங்கு முடிஞ்ச வீடியோ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அழுது வீடியோ பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நலுங்கு முடிஞ்சு எல்லாருமே வந்து வீட்டுக்கு மேலே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டீ பார்ட்டிக்காக. டீ பார்ட்டியில் வந்து காரம் இனிப்பு இந்த மாதிரியானதெல்லாம் வீட்டில் செய்திருந்தாங்க. இது வந்து பெண் வீட்டு சார்பாக செய்கிறது தான். இவங்கெல்லாம் செய்து வச்சுருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டில் இருந்தும் நம்ம வீட்டு சார்பாக வந்தவங்க எல்லாருமே வந்து டீ பார்ட்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் வந்து அடுத்து என்ன செய்ய போகிறாங்களோ அதுக்காக நாங்கள் ரெடி ஆகிக்கிட்டே இருந்தோம். அந்த டைம் தான் இது. இப்போ வந்து ரெண்டு வீட்டு சார்பாகவும் எல்லோரும் உட்காந்து இந்த தட்டு பார்க்குறது, சம் ரிச்சுவல்ஸ் இருக்குது அந்த மாதிரி. அதை தான் நான் வந்து ரியல் வாய்ஸோடையே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பிறகு வர வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். அதை பிரிக்காங்க, இதுகளை பிரித்து பார்த்து இதெல்லாம் அந்த வித்துல போட நீங்க எண்ணி பார்க்கணும். நீங்க பொண்ணு பார்க்க உடுப்பு மாலை சரி வீடு கட்டும் சூடும் சந்தனம் குடும்பம் சந்திரன் ரொம்ப வெளியே இருக்காங்க. மாமா கிடையாது. இரு வீட்டு சார்பாகவும் கதைச்சி மாமா மாமிமார் வந்து அவங்க கொண்டு வந்த சீர்தட்டுக்கு வந்து தீபம் காட்டுறாங்க. இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பெண் வீட்டுக்கு சீர்தட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சீர்தட்டெல்லாமே தங்கச்சி வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த தட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது எல்லாமே எனக்கு வந்து சீர்தட்டுக்கள். பிறகு எனக்கு வீடியோஸ் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே ஃபோட்டோஸில் தான் இருக்கும். இதுக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொண்டு வந்த ட்ரெஸ் அண்ட் ஜுவல்ஸை வந்து மாமா மாமி கொடுத்தாங்க. ட்ரெஸ் உடுத்திட்டு வரணும். அது வந்து உடுத்திட்டு வந்த பிறகு தட்டு மாற்றுவாங்க. ரெண்டு வீட்டில் உள்ள பேரண்ட்ஸும், மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு. மாற்றின பிறகு எங்களையுமே கப்புள்ஸாக வச்சு என்ன செய்வாங்கன்னா ஆசீர்வதிப்பாங்க, விபூதி போடுவாங்க. அப்புறம் மாமா மாமியெல்லாம் சேர்ந்து மாலை அணிவிப்பாங்க. இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ் நடந்துச்சு. இதுக்கு பிறகு உறுதிப்படுத்துறது அப்படின்னு ஒரு சடங்கு இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு அடையாளம், நகைகள் அப்படி வந்து போடுவாங்க. பெரும்பாலும் தங்கத்தில் போடுவாங்க. இது வந்து மாப்பிள்ளை வீட்லேயும் பெண் வீட்லேயும் மாறி மாறி அணிவிப்பாங்க. இது வந்து எனக்கு அவர் எனக்கும் வந்து இதில் வந்து அணிவிச்சது வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இவரை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பிறகு சபைக்கு வந்து வணக்கம் சொல்ல சொன்னாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கூட்டிகிட்டு போகிற சடங்கு தான் இங்கே இருக்கும். இதுதான் ஒரு எவ்ரி உமன் லைஃப்லையும் ஒரு இன்பம் கலந்ததாகவும் ஒரு சோகத்தோடையும் நடக்கிறது.
ஃபைனலாக இப்போ வந்து நம்மலாம் வெட்டிங் ஹாலுக்கு தான் போகிறோம். அங்கே தான் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வெட்டிங் டேயாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.